ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு மெஸ்ஸி மர்சி சேனலில் பாலக்கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டேஸ்டான ஹெல்தியான டிஷ், ஒரு ட்விஸ்ட்டோடு செய்கிறது தான் இந்த பாலக் பன்னீர்னே நான் சொல்லுவேன். பன்னீர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், எஸ்பெஷலி வெஜ் லவர்ஸ்க்கு பன்னீர் வந்து உயிராகவே இருக்கும். ஏன்னா நிறைய வெஜ் லவர்ஸ் வந்து மஷ்ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, பன்னீர் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பன்னீர் டிக்காவா, இல்லைனா பன்னீர் பட்டர் மசாலா, அண்ட் பன்னீர்லேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பன்னீர் புர்ஜி. அதே மாதிரி பாலக்கீரை வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அது கீரையோடு வர்றதுனால. பட் நம்ப மாட்டீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாலக்கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆன்லைனில் கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது கம்பேர் டு ஸ்டோர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கீரையை நல்லா கழுவிக்கோங்க, மோஸ்ட்டாக ரொம்ப அழுக்காலாம் இருக்காது. அதை நல்லா வேக வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம பன்னீரை வந்து ஆயில் இல்லைனா கீ, அப்படி இல்லைனா பட்டரில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஆவன் பன்னீர் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து இது நான்ஸ்டிக் பேன் இல்லைன்றதுனால, எதனாலன்னு தெரியல, பன்னீர் வந்து ரொம்ப ஒட்டிடுச்சு பேனோட. ஸோ நான் கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே திருப்பிட்டு பன்னீரை கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணி எடுத்துட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். அண்ட் தென் அதை நான் வந்து ஃபைனாக சாப் பண்ண முடியாது இல்லையா, பன்னீரை க்யூப்ஸ் மாதிரி சாப் பண்ணிவிட்டு அதில் நான் கலந்துட்டேன். ஸோ நான் பெருசாக வந்து பன்னீரை வந்து ரொம்ப நம்ம எஃபர்ட் எடுக்க வேணாம், பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஒரு சாப்பிட்ற நிலமையில தான் பன்னீர் இருக்கும். நம்ம பன்னீரை டைரெக்டாக எடுத்துமே அப்படியே சாப்பிடலாம், அப்படியேவும் இதை போடலாம். சும்மா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணுன்றதுக்காக அதை நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாலக், அந்த கீரையோட அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நான் சேர்ப்பேன். ஸோ இந்த மசாலா ஸ்டார்டிங்லேருந்து போடுற வீடியோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுக்கலை, பாஸ் ஆகிருந்தது கேமரா, நான் அப்படியே விட்டுட்டேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன்னா, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா ஏலக்காய், அண்ட் தென் வெங்காயம், தக்காளி, முந்திரி போட்டேன். அண்ட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். இது கூடவே நீங்கள் காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நான் அதை போடல. அண்ட் இதையுமே வந்து நான் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ தட் இது வந்து இது பெரிய ரெசிபி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதோட இன்க்ரீடியன்ஸும் கம்மி. எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு, ஸோ நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே முக்கால்வாசி குக் ஆகிட போகுது. அண்ட் அரைச்சிட்டு சும்மா லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு பன்னீரை கலந்து இறக்க வேண்டியது தான். ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபிங்க. அவசரமாக நீங்கள் போகிறீங்க, ஆனால் உங்களுடைய பாக்ஸில் குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு ப்ரோட்டீன், ஒரு அயன் ரிச் ஃபுட் நீங்கள் தரணும்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக தரலாம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அயன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேயே வந்து அந்த அயன் ட்ராப்ஸ்லாம் கொடுக்குறோம். ஆனால் அந்த அயன் ட்ராப்ஸ் குழந்தைங்க எவ்வளோ பேர் வாய்க்குள்ளே போகுதுன்னு தெரியல, எல்லோரும் மோஸ்ட்டாக துப்பிடுறாங்க இல்லையா. ஸோ அயனை நம்ம அவங்களுக்குள்ளே எப்படியாவது கொடுக்கணும். மோஸ்ட்டாக அயன் வந்து முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரையிலலாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு அப்சர்வ் ஆகிடுமா, கம்பேர் டு நம்ம வந்து பீட்ரூட்டோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. அண்டு இந்த மண்ணீரல் கொடுக்கறது, எத்தனை குழந்தை இதெல்லாம் சாப்பிடுதுன்னு தெரில. யூடியூப்பில் இருக்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எதுவும் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. ரொம்ப டேஸ்ட்டாக ஃபுட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நான்வெஜ்ஜே நம்ம வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் அயனாக எப்போவுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ கீரை வந்து நான்வெஜ்க்கு ஈக்குவலாக நம்மளுக்கு அயனை வந்து கொடுக்குது. அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்கு அது ஒரு பூனுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம அது என்ன ட்விஸ்ட்டோடு செஞ்சு தர முடியுமோ அதை தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ தோசையில் முருங்கைக்கீரை போடுறது, அப்படி இல்லைனா வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து மோஸ்ட்டாக முருங்கைக்கீரை பொரியல் வந்து எனக்கு சின்ன வயசில் எந்த கீரையும் பிடிக்காது எக்ஸப்ட் தட் முருங்கைக்கீரை பொரியல். அது வந்து தேங்காய் போட்டு கொடுத்தாலும் சரி, முட்டை போட்டு கொடுத்தாலும் சரி, வெறுமனே செஞ்சு கொடுத்தாலும் சரி, அந்த முருங்கைக்கீரை பொரியல் மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ எல்லா குழந்தைக்குமே நல்லதுலேயும் ஏதாவது பிடிக்கும். அந்த மாதிரி இந்த கீரையுமே வந்து பன்னீரோடு சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த டேஸ்ட் இஸ் ரியலி குட். ஏன்னா நானுமே சின்ன வயசுலேருந்து வந்து எல்லாத்தையுமே நோன்னு சொல்லி வளர்ந்ததுனால எனக்கு தெரியும் எந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்ட்டு. குழந்தைங்க வந்து ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றத விட பார்த்து தான் சாப்பிட்றாங்க. அந்த ப்ரெசன்டேஷன், ஒரு சில ஃபுட் அப்படியே ஸ்ட்ரக் ஆகணும் குழந்தைங்க, அவங்க அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்து தான் வந்து சாப்பிட்றாங்க. எத்தனை குழந்தைங்க பீட்சா சாப்பிடுது, பர்கர் சாப்பிடுது,
ஆனா உண்மையாவே வந்து எல்லா பீஸாவும் நல்லா இருக்கா? எல்லா பர்கரும் நல்லா இருக்கான்னா, கிடையாது. பிரசன்டேஷன். ஸோ நம்ப வந்து நம்மளோட சின்ன வயசு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் மாதிரி இப்போலாம் வந்து ஃபுட்டையுமே வந்து ஓரளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணி குடுத்தா தான் அதுங்களுக்குள்ள இறக்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து நோ, நோ சரி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நம்ம இக்னோர் பண்ணா, அதுங்க நம்ம ஃபுட்டையும் சரி, நம்மளையும் சரி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ வி ஹேவ் டு டேக் சம் எஃபர்ட் இன் ஆர்டர் டூ மேக் ஆர் சில்ட்ரன் ஹெல்தி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ரெசிபி வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியா செஞ்சிடலாம். நான் இவ்வளோ டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷனும் எதுவுமே குடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ரெசிபி ஆல்ரெடி நெறையவே இருக்கு. நான் வந்து ஏன் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ ஃப்ரூட்ஸ் கூட அவ்வளோ கலப்படமா வந்து வருது. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வாட்டர்மெலன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? நம்மளோட ஃபுட் சாய்ஸஸ்ல. ஸோ அந்த குழந்தை இந்த மாதிரி கெட்டதுலருந்தும் பாதுகாக்கப்படணும்னா, குழந்தைங்களுக்கு நெறைய நல்லத குடுத்து, அதுங்களோட இம்யூனிட்டிய நம்ம பூஸ்ட் பண்றது பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. என்ன இவ ஓவரா பேசுறான்னு நெனைக்காதீங்க. ஏன்னா ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து அப்படி இருக்கு. நேத்து செஞ்ச சிக்கன் குழம்பு சாப்பிட்டாங்க. காலையில அத சாப்பிட்டு இறந்துட்டாங்க. வாட்டர்மெலன் சாப்பிட்டாங்க. சீஷர் வந்துருச்சு. உடம்பு சூடாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. எப்படி இதெல்லாம் சரி பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு குழந்தையால தாங்க முடிறது வந்து இன்னொரு குழந்தையால தாங்க முடியாது. ஒரு சில பேர் குழந்தைங்க சென்சிட்டிவா இருப்பாங்க. ஆனா நம்மளோட குழந்தைங்க எதுக்கு சென்சிட்டிவா இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியா குடுத்து, அந்த குழந்தை வந்து ஒரு சில அட்வர்ஸான விஷயத்த தாங்குறதுக்குமே நம்ப தான் ரெடி பண்ணணும். ஏன்னா, அப்போ இருந்த ஃபுட்டும், அப்போ இருந்த லைஃப் ஸ்டைலும் இப்போ இல்ல. எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா இருக்கு. நம்ப சாப்பிட்ட பட்டர் பிஸ்கெட் இப்ப இல்ல. நம்ப சாப்பிட்ட மில்க் பிஸ்கெட்டும் இப்ப இல்ல. எல்லாத்துலயுமே வந்து நெறைய கலப்படம் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனாலும் நம்மளால ஒரு சில நாட்கள்ல அவாய்ட் பண்ண முடியாது. அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? பிஸ்கெட் பாலோ, பிஸ்கெட் தண்ணி ஏதாவது குடுக்க தான் செய்றோம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா, வேற எதுவும் உள்ள போகாதப்போ அதுவாவது போகட்டுன்ட்டு. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ண முடியாதோ, அதே மாரி குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்தியா அதுங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஏதாவது ட்விஸ்ட்டோட ஃபுட்ட வந்து எப்படியாவது குழந்தைங்களுக்கு குடுத்துருங்க. ஸோ தட் நீங்க வந்து அவங்களோட ஹெல்த்த பத்தியே நீங்க கான்ஸ்டன்ட்டா வொரி பண்ணிட்டே இருக்க வேண்டாம். நம்பளுக்கு வொரி பண்ண நெறைய விஷயம் இருக்கு. ஸோ நம்ப வந்து இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ப்ரிவென்டிவ் மெஷரா தான் இந்த மாதிரி கீரை, அயர்ன் ரிச்சான ஃபுட்ட வந்து நம்ம குடுக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ பிரியாணி மூலியமாவே மட்டன், சிக்கன குடுக்கறதுக்கு பதில், கொஞ்சம் குழம்புலயுமே வந்து ஏதாவது குழம்பு வித்தியாசமா பண்ணி குடுத்து, அத சாப்பிட வைங்களேன். ஸோ தட் அவங்களோட ஹெல்த் நல்லாருக்கும். ஸோ நல்ல ஃபுட்டே நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். பாய்.